இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் 2006 லெஃப்ட் சைடு கியர் உள்ள செல்ஃப் ஸ்டார்ட் உள்ள ஒரு வெஹிக்கிள். இது கம்பெனிலே இப்படி தான் விட்டாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நம்மள்ட்ட எப்படி பழசு எப்படி வந்துச்சுன்றதை நான் காமிக்கிறேன். ஃப்ரண்ட்ல வந்து அலாய்ஸ் போட்டிருக்கோம். இதுல வந்து ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான் வரும். ஃப்ரண்ட்ல வந்து அலாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல கொடுத்திருக்கோம் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ரிஃப்ளெக்டர் பேஜிங் கொடுத்திருக்கோம். இது வந்து 3M டேப் வச்சு ரிஃப்ளெக்டர் பேஜிங் கொடுத்திருக்கு. அப்புறமேட்டு ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்கோம். ஸோ நான் பாருங்க இண்டிகேட்டர்ஸ் போட்டு காமிக்கிறேன். சோ இது வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சி பெண்ட் தான் வரும். சோ நம்ம வந்து இதுல வந்து எல் பெண்ட் போட்டிருக்கோம். சோ இந்த எல் பெண்ட் வந்து கிளாசிக் டைப் ஆஃப் எல் பெண்ட், ஹார்லி டைப் ஹாட் ராட் பார்ஸ் இது. சோ இது ரொம்ப ரைடிங் கம்ஃபர்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பார் அண்ட் மிரர்ஸ் போட்டிருக்கோம். டெலிவரி கொடுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் டிரைவ் வீடியோவும் இண்டிவிஜுவலா இதுல அப்படியே அட்டாச் பண்றேன். தம்பியோட தேர்ட் வெஹிக்கிள் இது. இதை மாடிஃபை பண்றதுக்கு மாடிஃபை பண்ண வெஹிக்கிளே எடுத்துக்கலான்ட்டு இல்லை டிஸ்க்கு செல்ஃப் ஸ்டார்ட்லாம் இருந்துச்சு. சரி இதுவும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கை நான் இப்போ தான் பார்க்குறேன். ரேராக இருக்கும்ன்ட்டு இதை வாங்கி ஃபுல் க்ரோம் கேட்டிருந்தேன். க்ரோமில் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு கேட்டிருந்தேன். நாங்கள் நினச்சதோட சூப்பராகவே வந்திருக்கு இந்த ஹேண்டில் பார் லைட்லாம். Hey hello viewers, welcome to Janani Motorz. This is Deepak. ஸோ நம்ம ஒரு வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாகவே ரெஸ்டோர் பண்ணியிருக்கோங்க. இது வந்து என்ன மாடல்னு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் 2006 லெஃப்ட் சைடு கியர் உள்ள செல்ஃப் ஸ்டார்ட் உள்ள ஒரு வெஹிக்கிள். இது கம்பெனிலே இப்படி தான் விட்டாங்க. ஸோ ஓல்டு இன்ஜினில் லெஃப்ட் சைடு கியர் ரைட் சைடு பிரேக் வச்சு விட்டது. ஸோ கிளாசிக்கு முன்னாடி கிளாசிக் 2010 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இது மெச்சிஷ்மோ எலக்ட்ரா. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் டைப்பில் வந்தது வந்து இந்த பேட்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நம்மள்ட்ட எப்படி பழசு எப்படி வந்துச்சுன்றதை நான் காமிக்கிறேன். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தான் இந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணி ரொம்ப யூனிக்கான டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல அவருக்கு சில இதெல்லாம் கொடுத்தனால அதுல இருந்து நம்ம வந்து இதை மேற்கொண்டு இம்ப்ரமைஸ் பண்ணி அதை நம்ம இப்போ ஃபுல்லாக கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட், ஃபைனல் ரிசல்ட் இதுதான். ஸோ வெஹிக்கிள் கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். டீட்டெயிலாக வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து அலாய்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான் வரும். ஃப்ரண்ட்ல வந்து அலாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல கொடுத்திருக்கோம் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ரிஃப்ளெக்டர் பேஜிங் கொடுத்திருக்கோம். இது வந்து 3M டேப் வச்சு ரிஃப்ளெக்டர் பேஜிங் கொடுத்திருக்கு. ஸோ அப்புறம் இந்த குரோம் ஃப்ரண்ட் மட்கார்ட்ஸ் ஃபுல்லாமே குரோம் பண்ணி அதை ஷேப்பும் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினலாக இப்படி வராது. ஸோ கொஞ்சம் அதை ஷேப் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இங்கே டஸ்ட் கவர் வராது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து பூட் ரப்பர் கொடுத்துருக்கோம். அப்புறமேட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நான் பாருங்க இண்டிகேட்டர்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் தான், ஏரோவோட எரியும். அண்ட் இதில் வந்து அசார்ட் சுவிட்சஸும் வச்சுருக்கோம். அப்புறம் பிரேக் அடித்தோம்னா உங்களுக்கு லைட் எரியிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 சைடு இண்டிகேட்டர்ஸுமே பேரலாக அடிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமேட்டி வந்து ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் தான், மைனஸ் டைப்பில் போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பவர்ஸும் நல்லா இருக்கும். அசார்ட் சுவிட்சஸ் இது எல்லாமே போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டி வந்து பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் மேஜிக் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாக் வந்து ஃப்ரண்ட் ஹெட் அப்புறமேட்டி சின்ன சின்ன பீசஸ், அப்புறம் இன்ஜின் வந்து ஃபுல்லாகவுமே மேட் பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி பெண்ட் தான் வரும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து எல் பெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த எல் பெண்ட் வந்து கிளாசிக் டைப் ஆஃப் எல் பெண்ட். அதுக்கப்புறமேட்டி ஃபுல்லாக எல்லா போல்ட் நட்ஸுமே குரோம் போட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டி இந்த எக்ஸாஸ்ட் பாட்டில் பாருங்க. இது வந்து எஸ்சி ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு பிராண்டு. ஸோ அதோட டெஃப் தான் இதில் போட்டிருக்கு. அப்புறம் ரியர் வீல்ஸும் வந்து அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஷோ நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமேட்டி சீட்ஸ் வந்து செல்ஃப் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கு. அவங்களோட டிசைனுக்கு தகுந்தாப்புல இந்த சீட்டை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ டைமண்ட் பேட்டர்ன்ஸில் போட்டிருக்கு. ஸோ டேங்க் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்னென்ன டீட்டெயில் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம்னு காமிக்கலாம். இதில் ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் குரோம் ஃபுல்லாக ப்ளூ ஷேடில் வரும் இந்த குரோம். வேற இந்த குரோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்கார்டோட குரோம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சில்வரில் வரும். இது வந்து ப்ளூ ஷேடில் வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேணுன்றதுக்காக டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் என்னென்னா ஃப்ரண்ட் டேங்க் அண்ட் சைட் டோர்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ப்ளூ ஷேட் டிண்டட் வரும். அப்புறம் ஃப்ரண்ட் மட்கார்ட் ரியர் மட்கார்ட் வந்து ப்ராப்பர் குரோமில் வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹேண்டில் பார் வந்து ஸ்ட்ரெயிட் ராட். இது வந்து ஹாட் ராட்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது இந்த ஹார்லி டைப் ஹாட் ராட்
பார்ஸ் இது. ஸோ இது ரொம்ப ரைடிங் கம்ஃபர்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார் அண்ட் மிரர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் இதுதான் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமேட்டி வந்து பின்னாடி ரியர் டேஞ்சர் பாருங்கள். ரியர் டேஞ்சர் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவுமே மீட்டியார் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் மட்கார்ட்ஸும் பின்னாடி அதுக்கு தகுந்தாப்பில் ஆல்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் வந்து சிங்கிள் ராட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுல் ராட் வரும், ரியர் அமுக்கிறது. நம்ம சிங்கிள் ராட் மட்டும் போட்டு பண்ணியிருக்கோம். அப்புறம் பேட்ஜிங் ஒர்க், ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பண்ணி வெஹிக்கிள் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். ஸோ நான் வெஹிக்கிள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி காமிச்சோன்னே இது ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கேட்கும். நீங்கள் எக்ஸாஸ்ட் நோட் ஃபுல்லாக கேளுங்க. செல்ஃப் ஸ்டார்ட் வெஹிக்கிள் இது. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு வெஹிக்கிளில் செல்ஃப் ஸ்டார்ட் வைக்கணும், உங்களோட ஓன் வெஹிக்கிளில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ராவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த வெஹிக்கிளில் நம்மளே நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் வச்சு கொடுத்துடலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. பேஸ் நல்லா ஒழுகும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வெஹிக்கிளோட லைட்டிங் சிஸ்டம் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க் லைட்ஸ் அண்ட் இந்த லைட் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு இந்த லைட் வந்து எரியணும், அசார் லைட் மாதிரி போடணுன்னாலும் 4 சைடு எரியும். அப்புறம் பிரேக்கிங்க்கும் 4 சைடு எரியும். அப்புறம் ஹெட்லைட்டோட பவர் பார்த்துக்கோங்க. டிம் ரைட். ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ வெஹிக்கிள் வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டி வந்து இந்த 3 ஹார்ன் உங்களுக்கு தெரியும், ஓல்டு வெஹிக்கிள்ஸில் வரது தான். ஸோ இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்றதுக்காக இதையும் வச்சாச்சு. இது நார்மலாக வந்து இதில் நம்பர் பிளேட் வரும். ஸோ நம்ம சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இதுவும் நம்ம போட்டிருக்கோம். இது கம்ஃபர்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெஹிக்கிள். ஸோ நான் வெஹிக்கிளில் வந்து உட்காந்து காமிக்கிறேன் கம்ஃபர்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லாயிருக்கும் கம்ஃபர்ட்டு. ஸோ ஹாட் ராட் பார்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். ரைடிங் கம்ஃபர்ட்டும் இந்த வெஹிக்கிளில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வச்சு லெஃப்ட் சைட் கியர் வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி வேணும்னா தாராளமாக நாங்களே உங்களுக்கு வெஹிக்கிள்ஸும் எடுத்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் ரெஸ்டோர் பண்ணலாம். இது ஒரிஜினாலிட்டி வேணாலும் ஒரிஜினாலிட்டி பண்ணி தரலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வெஹிக்கிளை வந்து டெலிவரியும் கொடுக்க போகிறோம். ஸோ டெலிவரி வீடியோஸ் எல்லாமே நம்ம போடுறோம். உங்களுக்கு இதே மாதிரி உங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவும் இண்டிவிஜுவலாக இதில் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் பாருங்கள். அதுக்கப்புறமே டெலிவரியும் கொடுத்துடலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஜனனி மோட்டார்ஸ். தேங்க்யூ. இந்த வெஹிக்கிள் இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வெஹிக்கிள் இப்போ டெலிவரி ஆக போகுது. இந்த வெஹிக்கிள் சொன்ன மாதிரி நம்ம தம்பி பையன் அவங்களோட அப்பாக்காக வெஹிக்கிள். ஸோ ஒரே ஃபேமிலியில் 2 வெஹிக்கிள் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, 3rd வெஹிக்கிள் இது. ஸோ அட் இதில் 2 வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் ஒரு 89 மாடல் புல்லட் ஒன்று கொடுத்துருந்தோம். அப்புறமேட்டி ஒரு RX 100 ஒன்று. அப்புறம் இப்போது இந்த வெஹிக்கிள் 2005 மாடல். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. சிங்கிள் ஃபேமிலியில் 3 வெஹிக்கிள் எடுத்திருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அவங்க ரொம்ப பேஷனேட் டுவர்ட்ஸ் பைக்ஸ். அதனால தான் லைக் ஃபாதர் லைக் சன்ன்ற மாதிரி வெரி பேஷனேட். அவங்க ரொம்ப யூனிக்காக தான் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வேணும்னு சொல்லி கேட்டனால எல்லாமே யூனிக்காக தான் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிளில் சொல்கிற பொறுத்து ஒரு 2005 மேக். இதில் வந்து ஓல்டு இன்ஜின், பட் ஆனால் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், செல்ஃப் ஸ்டார்ட், டிஸ்க்கு எல்லாமே வந்துடும் இந்த வெஹிக்கிளில். ஸோ இது வந்து கிளாசிக் வரதுக்கு முன்னாடி போட்ட எடிஷன். அது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ நல்லா பிக்கப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெஹிக்கிளில். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடில் கியர் நிறையா பேர் கேட்பீங்க. ஏன்னா எனக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிற கியர் வந்து எனக்கு ஓட்ட தெரியல, ஓட்ட வரல அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மல் 2 வீலர் மாதிரி ஓட்டிடலாம். கியர்ஸ் எல்லாமே நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது. பிரேக்கிங் எல்லாமே பக்காவாக செட் பண்ணிட்டு அந்த வெஹிக்கிளில். இட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன். நிறையா ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த வெஹிக்கிளில். அதெல்லாம் இண்டிவிஜுவலாக காமிக்கிறேன். நீங்கள் டீட்டெயிலாக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ நம்ம வந்து கம் டு த எண்ட். அதுக்கப்புறமேட்டி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வேணால் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ. ரைட், நம்ம இப்போ டெலிவரி செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து தம்பியோட தேர்ட் வெஹிக்கிள் இது. ஸோ இது அவங்க அப்பாக்காக நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெஹிக்கிளும் ரெஸ்டோர் ஆகி கம்ப்ளீட்டாக இப்போ முடிச்சாச்சு. டீட்டெயிலாக அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க இந்த வெஹிக்கிள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ தேங்க்ஸ் டு திஸ் தம்பி. ஸோ அவரோட தேர்ட் வெஹிக்கிள் அவங்க அப்பாக்காக அவர் சொல்லி ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட அவரோட டீட்டெயில் கேட்டுக்கலாம், இது எப்படி எடுத்தாங்க என்னன்றது. தம்பி சொல்லுங்கள். நான் இங்கே தான் ஒரு புல்லட் 1989 புல்லட் இங்கே தான் வாங்கினேன். சரி, அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணலான்னு பார்க்கும்போது அண்ணன் சஜஸ்ட் பண்ணாங்க, இதை மாடிஃபை பண்ணுறதுக்கு மாடிஃபை பண்ண வெஹிக்கிளே எடுத்துக்கலான்ட்டு. இல்லை டிஸ்க்கு செல்ஃப் ஸ்டார்ட்லாம் இருந்துச்சு. சரி, இதுவும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கை நான் இப்போ தான் பார்க்குறேன், ரேராக இருக்கும்ன்ட்டு இதை வாங்கி ஃபுல் க்ரோம் கேட்டிருந்தேன். க்ரோமில் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு கேட்டிருந்தேன். நாங்கள் நினச்சதோட சூப்பராகவே வந்திருக்கு இந்த ஹேண்டில் பார் லைட்லாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார். ஓகே, இப்போ நம்ம வந்து அவங்க அப்பாக்காக டெலிவரி. ஸோ அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் டவுன். ஸோ அதனால் தம்பியை டெலிவரி எடுத்துக்கிறனால ஸோ இப்போ டெலிவரி வெஹிக்கிள் வந்து ரிவீல் பண்ணிடலாம். ஸோ தம்பி ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி